எனக்கு என்ன வசனம் வச்சிருக்கிறார் கேட்குறீங்களா? உபாகமம் 33:29 இஸ்ரவேலே, நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார் என்று வேத வசனம் சொல்லுகிறாரு. கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனம். அப்போ யார் பாக்கியவான்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொன்னால் கர்த்தரால் ரட்சிக்கப்பட்டவர்கள். கர்த்தரை நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லலாம், கர்த்தரை நான் நேசிக்கிறேன் என்று சொல்லலாம், நல்லது. அது மாத்திரம் போதாது, அவரால் ரட்சிக்கப்பட்ட ஒரு அனுபவம் நமக்கு இருக்கணும். அப்படின்னா யோவான் 1:12 இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டவர்கள்தான் தேவனுடைய பிள்ளைகள் என்கிற ரட்சிப்பை பெற்றவர்கள். அப்போ ரட்சிக்கப்பட்ட அனுபவம் என்பது பாவத்தை விட்டு மனம் திரும்பி என் பாவம் மன்னிக்கப்படணும், இயேசுவே நீ ரட்சகராக என் வாழ்க்கையில் வரணும்னு அவரை ஏற்றுக்கொள்ளும் போது அவர் தம்முடைய இரத்தத்தினால் நம்மை கழுவி நம்மை ரட்சித்து தேவனுடைய பிள்ளை என்கிற அனுபவத்தை தருகிறார். அவங்க